ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 ஈஸியாக முறுக்கு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம அரிசி மாவில் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிள். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா முறுக்கில் தப்பு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ ருசியாக, அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ ஈஸியாகவும் முறுக்கு செஞ்சிடலாம். இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரிசி மாவுக்கு பதிலாக இடியாப்ப மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அரிசி மாவு கொஞ்சம் வரவரன்னு இருக்கும். ஆனால் இந்த இடியாப்ப மாவு முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சு அலசி காய வச்சு அரைச்சி எடுக்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இந்த இடியாப்ப மாவில் கிடைக்குது. நம்ம அளவு பார்த்திங்கன்னா 2.5 கப்பு இடியாப்ப மாவுக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை பொடி. இந்த பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தவிர அடிஷ்னலாக மிளகாய்த்தூள், எள்ளு, பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு இதுக்கு நான் 2.5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் நெய் முறுக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பட்டர் முதல்ல சேர்த்து முறுக்கு பண்ணுறவங்களுக்கு முறுக்கு நிறைய பட்டர் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பஞ்சு மாதிரி வந்துருச்சு, மொறுன்னு உடையுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இதில் வரவே வராது. அதே மாதிரி தண்ணி, நார்மல் வாட்டர் ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம கை சூடு பொறுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கிற சூடு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எனக்கு 2.5 கப்பு அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 400லேருந்து 450 ml தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இந்த மாவு பதம் நல்ல சாஃப்டாக இருக்கணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டே கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். ஸோ இந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னா இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. மாவு ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உருட்டிகிட்டே இருங்க. நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து இது மேலே பரட்டி விட்டுடலாம். இது நம்ம மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மாவு செட் ஆகிறதுக்குள்ள ஒரு 5 மினிட்ஸு நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நம்ம அச்சில் உள்பக்கம் அதே மாதிரி இந்த பகுதியில் எண்ணெயை நல்லா தடவிக்கலாம். முக்கியமான ஒரு டிப்பு, நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு புளி இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. அப்படி போட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் போட்டு எடுக்கிற முறுக்கு எண்ணெய் குடிக்காமல் வரும். நல்ல வசதியான இடத்துல வச்சு பொறுமையாக இந்த மாதிரி முறுக்குகளை செஞ்சு எடுத்துடலாம். சின்னது பெருசு இது ஸ்டார் அச்சுங்க, சிங்கிள் ஸ்டார். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நடுவில் உடைஞ்சாலும் கவலைப்படவே தேவையில்லைங்க, அது ஒட்டிக்கும். இன்கேஸ் உங்கள் மாவு ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால உடையுது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு நம்மளுடைய பழைய பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. நீங்கள் ஒன்றுனாவும் போட்டு எடுக்கலாம். முறுக்கு போட்டு எடுக்கும் போது ஒன்றோட ஒன்று முறுக்கி இடிக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம சின்ன பாத்திரமாக இருந்தால் ஒன்றா போட்டுடுங்க. பெரிய பாத்திரமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு தட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு நேரத்துக்கு 2-3 கூட போட்டு எடுக்கலாம். நம்ம ஜார்னியோட உள் பக்கம் தான் போடுறோம். போட்டு லேசாக அந்த மாதிரி ஆட்டினீங்கன்னா அந்த மாவை விட்டு கொடுத்துரும். இந்த மாதிரி ரஃப்பான ஷேப்ஸில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நம்ம சீக்கிரமாக நிறைய முறுக்கு போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி சின்ன சின்ன ரவுண்டு ஓட்டைகள் 3 ஓட்டை இருக்கும். இப்போ அதில் போடுறேன் பாருங்கள். அந்த இடத்துலையே சுற்றி சுற்றி கூட அன்ஈவன் ஷேப் தான், பட் ஆனால் இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முறுக்கு பண்ணும்போது 2-3 சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. முறுக்கு நல்ல மீடியமுக்கும் ஹையான ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம போடணும். ஸோ நம்ம ஜாரணியோட உள்பக்கத்தில் வச்சு போடுறதுனால லேசாக ஆட்டினாலே முறுக்கு எண்ணெய்க்குள்ளே இறங்கிடும். அதே மாதிரி போட்ட உடனே திருப்பக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 12 கவுண்ட் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு திருப்பி போடுங்க. ஸோ ஒவ்வொரு தடவை திருப்பி போடும் போதும் ஒரு 10 கவுண்ட்ஸ் விட்டு திருப்பி போடுங்க. அதே மாதிரி முறுக்கு எப்போ எடுக்கணும்னா நல்லா அந்த பபிள்ஸ் சுத்தமாக அடங்கிடணும். எண்ணெய் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம முறுக்கு எடுக்கணும். இல்லை அப்படின்னா முறுக்கோடைய வெளிப்பக்கம் உள்பக்கம் மாவு தன்மை அப்படியே இருக்கும்.
மீடியம்க்கும் கொஞ்சம் ஹையான ஃப்ளேமில் கடைசி வரைக்கும் முறுக்கு வச்சு எடுங்க. ஏன்னா சிம் பண்ணிட்டீங்கன்னா முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஷேப்ஸையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஷேப்லேயுமே இந்த மாவில் முறுக்கு ரொம்பவே நல்லா வருங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாரில் ஒரு ஸ்டார் இருக்க மாதிரி, ஸ்டார்லேயே 3 இருக்கிற மாதிரி, அதே மாதிரி 3 ரவுண்ட் இருக்கிற மாதிரி, இது எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே இந்த மாவு ரொம்ப ரொம்ப நல்லா வரும். அச்சே இல்லைன்னா கூட சின்ன சின்ன பால்ஸாக போட்டு அதை நீளமாக கையிலே உருட்டி அந்த மாதிரி சின்ன உருண்டையாக போட்டு கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். அதுவும் சூப்பராகவே வருங்க. நல்லா டைம் கொடுத்து எண்ணெய் அடங்கணும்னு எடுங்க, அவ்வளவுதான். முறுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன டிப்புங்க. முறுக்கு எல்லாம் சுட்டதுக்கப்புறம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி சம்பளத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.